அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கொதிஷ்ணு. நான் இந்த வீடியோ பதிவு போடலாமா வேணாமான்னு பல தடவை யோசிச்சுட்டு தான் அந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். அதேமாதிரி குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் உங்களுக்கு 2 வாரம் டைம் இருக்குது. ஸோ இந்த 2 வாரத்துக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் படிக்க முடியுமோ படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமை உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. ஆஃப்டர் குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயருக்கான பிளான் நம்ம இந்த குரூப் 2 கொஸ்டினை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணி குரூப் 4க்கு நம்ம உங்களை தயார்படுத்த போகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம கிஷோபா அகாடமியில் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி எதர்ச்சியாக இன்றைக்கி வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. கலைஞர் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் உண்மை வெல்லும் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. நான் சும்மா எதர்ச்சியாக வீட்டில் பார்க்குறாங்கன்ட்டு நானும் உட்காந்து பார்த்தேன். உண்மையிலுமே இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பொண்ணு தன்னோட லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் பாருங்கள். எனக்கு என்னென்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் இதை இப்போ சொல்லாமல் வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு எப்படியாவது பார்த்துருங்க. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ ஆனால் பார்த்துருங்க. நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு தான் கவலைகள் இருக்குது, நமக்கு தான் பிரச்சனைகள் இருக்குது, நம்ம தான் மிகப்பெரிய சோதனைகள் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். இல்லை, அவங்கவுங்க சோதனைகள் அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு தான், அது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது நான் அப்படி எந்த ஒரு ப்ரோக்ராம்லாம் பார்த்துலாம் அவ்வளோ சீக்கிரம் கண் கலங்க மாட்டேன். பட் இந்த வீடியோவில் இந்த பொண்ணோட இது பார்க்கும்போது மனசார வேண்டிக்கிட்டேன் இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் எஸ்பெஷலி விமன்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக பாருங்கள். பசங்களும் பாருங்கள். ஏன்னா நானே பார்க்கும்போது பார்த்துக்கலாம்டா, லைஃப்பில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த பொண்ணோட வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளாம் அதையும் தாண்டி வரலாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.